Build your dreams, live rich, and leave rich. எல்லாருக்கும் வணக்கம். கிறிஷோட லைவ் ரிச் அண்ட் லிவ் ரிச் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வசதியா வாழறதுன்னு சொன்னா அது ஆடம்பரமான வாழ்க்கைய பத்தி இல்ல, நிதி சார்ந்த கவலைகள் இல்லாம ரொம்ப மன அமைதியோட வாழறது. சரி, அந்த அமைதியை நாம எப்படி அடையிறது? அத பத்தி தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாசகத்தை பாருங்க, எவ்ளோ ஒரு ஆழமான விஷயம் இல்லையா? நம்மளோட நிதி எதிர்காலம் உட்பட வாழ்க்கையில எல்லாமே இப்படிதாங்க. முதல்ல நம்ம மனசுல ஒரு தெளிவான பிளான், ஒரு வரைபடம் இருக்கணும். அந்த வரைபடம் சரியா இருந்துச்சுன்னா நிஜத்துல நம்ம கனவுகளை அடையிறது 100% நிச்சயம். சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், உலகத்தை சுத்தி பார்க்கணும், ஏன் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கூட. இப்படி நம்மளோட ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு விலை இருக்கு. அதை அடையறதுக்கு ஒரு காலக்கெடவும் இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கனவுகளையெல்லாம் எப்படி ஒரு செயல் திட்டமா மாத்துறது? சரியான காலக்கெடு, சரியான முதலீடு, சரியான ரிஸ்க், இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்லணும். இந்த கனவுகளை பத்தி உங்க குடும்பத்துக்கிட்ட பேசுங்க. அவங்களையும் இந்த பயணத்துல சேர்த்துக்கோங்க. அப்போதான் இது ஒரு தனிப்பட்ட பயணமா இல்லாம ஒரு கூட்டு முயற்சியா ரொம்ப அழகா அமையும். இதுக்கு தீர்வுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங், அதாவது இலக்கு அடிப்படையிலான முதலீடு. இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதாவது நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலையை கொடுக்குறீங்க. உங்க இலக்கு தான் உங்க பணத்துக்கு வழிகாட்டணும். உங்க பணம் உங்க இலக்க தீர்மானிக்க கூடாது. ஓகே, அப்போ நம்ம கனவுகளை நிஜமாக்கறதுக்கு உதவுற அந்த வரைபடத்துல 4 முக்கியமான மைல்கற்கள் இருக்கு. இந்த 4ஐயும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட நிதி பயணம் ரொம்ப தெளிவா இருக்கும். அது என்னென்னா, 1 உங்கள் இலக்கோட காலக்கெடு, 2 அதோட எதிர்கால மதிப்பு, 3 அதை அடையத் தேவையான முதலீட்டு வாகனம், 4 ரொம்ப முக்கியமா சரியான நேரத்துல வெளியே வர்றதுக்கான ஒரு திட்டம். வாங்க இத ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் விஷயம் டைம்லைன், அதாவது உங்க கோல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு பைக் வாங்கணும், இல்ல ஒரு அவசர கால நிதி உருவாக்கணும்னா அதுக்கு உங்க பணத்தை பாதுகாப்பா வைக்கிற லிக்விட் ஃபண்டுகள் தான் சரி. இது குறுகிய கால இலக்கு. அதே மாதிரி ஒரு 3-7 வருஷத்துல ஒரு கார் வாங்கணும், இல்ல வீட்டுக்கு முன்பணம் கட்டணும்னா அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு ஹைபிரிட் ஃபண்டுகள் சரியா இருக்கும். இது நடுத்தர கால இலக்கு. 7 வருஷத்துக்கும் மேல இருக்கிற இலக்குகள், அதாவது பிள்ளைகளோட படிப்பு, நம்மளோட ஓய்வு காலம், இதுக்கெல்லாம் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் நல்ல வளர்ச்சியை தரும். இது நீண்ட கால இலக்கு. அடுத்து நம்மளோட இலக்கோட மதிப்பு. இங்க தான் நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். பணவீக்கம்னு ஒரு சைலண்ட் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா? நீங்க சரியா பிளான் பண்ணலனா அது உங்க கனவுகளோட மதிப்பை மெதுவா அரிச்சு இல்லாம பண்ணிடும். இந்த உதாரணத்தை பாருங்களேன், ஷாக்கிங்கா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாயில முடிக்கிற ஒரு டிகிரிக்கு 10 வருஷம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படலாம். அதனாலதான் பணவீக்கத்தை மனசுல வச்சு பிளான் பண்ணணும்னு சொல்றது. இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன். உங்க குழந்தையோட படிப்புக்கு உங்ககிட்ட பணம் இருந்தாலும் ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குங்க. அந்த பணத்துல இருந்து இஎம்ஐ கட்டுங்க. இது குழந்தைக்கு பணத்தோட மதிப்பையும் பொறுப்புணர்வையும் கத்துக் கொடுக்கும். சரி, இப்ப நாம 3வது மைல்கல்லுக்கு வந்துட்டோம். உங்க கோலோட டைம்லைன், அதோட மதிப்பு, இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ அதை அடையறதுக்கு சரியான முதலீட்டு வாகனத்தை தேர்ந்தெடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகணும்னா நடந்து போவோம், கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போகணும்னா பஸ்ல போவோம், ரொம்ப தூரம் போகணும்னா ட்ரெயின்ல போவோம் இல்லையா? அது மாதிரிதான் முதலீடும். இந்த டேபிள பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்கும். குறுகிய கால இலக்குகளுக்கு உங்க பணத்தை பாதுகாக்கிற கடன் நிதிகள், அதாவது டெப்ட் ஃபண்ட்ஸ், ஒரு நடைப்பயணம் மாதிரி ரொம்ப பாதுகாப்பானது. நீண்ட கால இலக்குகளுக்கு உங்க பணத்தை வளர வைக்கிற பங்கு நிதிகள், அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஒரு ரயில் பயணம் மாதிரி வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க இலக்கு தான் உங்க முதலீட்டை முடிவு பண்ணணும். உங்க மூடோ, மார்க்கெட் மேல போகுதா கீழே போகுதான்றதோ இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்டோ நீங்க முடிவு பண்ணவே கூடாது. இதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கோட அஸ்திவாரம். நம்மள நிறைய பேர் ஒரு பயணத்தை சூப்பரா பிளான் பண்ணுவோம், ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சரியா யோசிக்க மாட்டோம். அது மாதிரி தான் இதுவும். 4வது மைல்கல் வெளியேறும் உத்தி. இதுதான் நாம அதிகம் கவனிக்காத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு 3-3-3ன்னு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அது என்னன்னா, உங்க இலக்குக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கும்போது அதிக ரிஸ்க் இருக்கிற ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து பாதுகாப்பான டெப்ட் ஃபண்ட்ஸ்க்கு மாத்திருங்க.
இலக்குக்கு 3 மாசம் இருக்கும்போது டெப்ட் ஃபண்ட்ஸ்ல இருந்து இன்னும் பாதுகாப்பான லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு மாத்துங்க. கடைசி 3 வாரத்துல அந்த பணத்தை கையில ரெடியா வச்சுக்கோங்க. ஏன் இந்த ரூல் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா நீங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இலக்க நெருங்குற கடைசி நிமிஷத்துல மார்க்கெட் சரிவனால கரைஞ்சு போயிடக்கூடாது. இந்த விதி கட்டுப்பாட்ட சந்தைகிட்ட இருந்து உங்க கைக்கு கொண்டு வந்துடும். உங்க மகிழ்ச்சியை நீங்க தான் தீர்மானிக்கணும், சந்தை இல்ல. ஓகே, இவ்ளோ தூரம் நம்பர்ஸ் பெர்சன்டேஜ்னு பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் தாண்டி நமக்கு உண்மையா என்ன கிடைக்குது? உண்மையான பலன் என்ன? அது மன அமைதிதான். யோசிச்சு பாருங்க, உங்க கனவு வீட்டுக்கான இஎம்ஐ கட்டும்போது உங்களுக்கு பயம் வரக்கூடாது, ஒரு சந்தோஷம் வரணும். உங்க குழந்தையோட கல்விக்காக பணம் சேர்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரணும். ஓய்வு காலம்ங்கிறது சமரசமா இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கணும். இந்த திட்டமிடல் உங்க பயத்தை நம்பிக்கையா மாத்தும், பதற்றத்தை மகிழ்ச்சியா மாத்தும். நிறைய பேரு டாக்ஸ்ன்னு ஒன்ன பயந்துருவாங்க. ஆனா வரிய ஒரு பாரமா பார்க்காதீங்க. அது உங்க திட்டத்தோட ஒரு பகுதி. அது சரியா புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா கூட அமையும். இறுதியா, உண்மையான செல்வம்னா என்ன? அது நீங்க மத்தவங்களுக்கு காட்டுறதில்ல. உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கு, உங்க கனவுகள் நிறைவேற போதுன்ற நம்பிக்கையோட நீங்க ராத்திரி எவ்ளோ நிம்மதியா தூங்குறீங்கன்றதுதான் உண்மையான செல்வம். இதை விட பெருசா என்ன வேணும்? பாருங்க, உங்க கனவுகளுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் கண்டிப்பா தேவை. அந்த ரோட் மேப் தான் இந்த இலக்கு அடிப்படையிலான முதலீடு. அதை இன்னைக்கே உருவாக்க ஆரம்பிங்க. உங்க எதிர்காலம் நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லும். சரி, அடுத்து எந்த ஃபைனான்ஷியல் கோல பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா விளக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் சந்திப்போம்.